வணக்கம் நண்பர்களே, கார்த்திகேயன் உங்கள் நிதி ஆலோசகர் பேசுகிறேன். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கோம். இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. எல்லாருக்கும் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு வேணும், மியூச்சுவல் ஃபண்டு வேணும், மியூச்சுவல் ஃபண்டு வேணும். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூடியூபர் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுகிறாங்க, அண்டு ஆர்டிகிள்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி வருது. எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்டு வச்சுக்கணும். ஒரு காலத்தில் ஷேர் நீ வாங்கினியா நான் வாங்கினியான்னு சொல்லி ஐஓபி ஷேர் வாங்கினியா, இந்தியன் பேங்க் ஷேர் வாங்கினியான்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது இல்லாமல் இன்றைக்கி எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் அது ஒன்று தான் வழிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பட் நிச்சயமாக மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல வழி தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற தலைப்பெல்லாம் என்னங்க, 3 வருஷத்தில் 1 கோடி, 5 வருஷத்தில் 3 கோடி, 10 வருஷத்தில் 10 கோடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டம் இது. இப்போ வாழ்க்கை 1 வருஷத்துலேயும் முடியறதில்ல, 5 வருஷத்துலேயும் முடியறதில்ல. ஒரு ஹாரிசான்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் நம்ம வாழ்க்கை இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஒரு வருஷம் நமக்கு ரிட்டர்ன் 30% வருது, அந்த வருஷம் நல்லாயிருக்கும். அதையே ஒரு கணக்காக எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே எக்ஸல் ஷீட்டில் போட்டு அப்படியே நீட்டி உங்களுக்கு 1 கோடி வந்துடும், 3 கோடி வந்துடும்னா எப்படி வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியான முடிவுகள் அல்ல. அதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். அதுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. பட் ஆனால் ரிஸ்க்குங்கிறது ஒரு பெரிய அளவில் கிடையாது. அதனால் எப்போ ரிஸ்க் வருது, ரொம்ப நிறைய அமௌண்ட்டை சொல்லி நமக்கு அது வரலையேன்னு அதையே உட்காந்து தோண்டிக்கிட்டே இருக்கும்போது, ரெண்டாவது க்ரீடாக இருக்கும்போது, மார்க்கெட்டை பீட் பண்ணணும்னு நினைக்கும்போது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எக்கச்சக்கமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கும்போது நமக்கு அப்போ தான் ஒரு நெர்வஸ்னஸ், ஒரு பதட்டம் வருது. அது இன்னும் வரலையேன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ தான் தப்பு பண்ணுறோம். பட் அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும்? 3 வருஷத்தில் 1 கோடி சேர்க்கறது, 5 வருஷத்தில் 3 கோடி சேர்க்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 10 வருஷமாக 9 வருஷம் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, அதனால இதெல்லாம் நடந்துச்சு. ஓரளவு நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிது. வருங்காலத்துலேயும் அப்படி இருக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்போ நம்ம என்ன தான் செய்யணும்? மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி பண்ணணும்? அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டையோ இன்ஃப்ளேஷனையோ பீட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராக்டிஸ் இருந்தால் அது நல்லதா, அல்லது நம்மளோட கோல் ஆர் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா? இதுதான் நமக்கு பார்க்க போகிற விஷயம். இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ணாபின்னான்னு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு க்ரீடியாக நம்ம ஒர்க் பண்ணோன்னா இந்த ஃபண்டை மாற்றி அந்த ஃபண்டை மாற்றி இதில் போட்டு நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ரொம்ப டயர்டாகிடுவோம். அப்போ எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில்? உங்களோட கோல் ஆர் பர்பஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பணமே கோலுக்காகவும் பர்பஸ்க்காகவும் தான் நம்ம சேர்க்குறோம். அப்போ நம்ம குழந்தையோட படிப்புக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு எவ்வளோ பணம்? குழந்தையோட படிப்புக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு எவ்வளோ பணம் வேணும்? உதாரணத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்குறோம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு. அப்போ நமக்கு ஒரு 30 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அந்த 30 லட்ச ரூபா தான் கோல். ரெண்டாவது குழந்தைக்கு அதே மாதிரி ஒரு 2 வருஷம் லேட்டாக படிக்கிறாங்கன்னா ஒரு 35 லட்ச ரூபா கோல். அல்லது ஒரு ரிட்டையர் ஆக போகிறோம், அன்னைக்கு கார்பஸ் ஒரு 3 கோடி இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு கோல். இதுதான் நம்ம கோல். இந்த கோலுக்காக பணம் சேர்க்கும் போது அந்த கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருப்போம். அந்த அமைதியாக இருந்துட்டு அந்த பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறோம். அதை மானிட்டர் பண்ணுறோம். அப்போ 8லேருந்து 10 அல்லது 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும். அது நமக்கு ஒன்றும் பத்தலை அப்படின்னு தோணாது. ஏன்னா அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பீடு, இந்த பணம் உயர்ற விகிதம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் க்ரீடில் இருந்து வந்துட்டால் இந்த பணம் 8லேருந்து 10% பத்தாவது போல் தோணும். நமக்கு என்ன 18%லேருந்து 25% வரைக்கும் போட்டு 3ஆவது வருஷத்தில் 1 கோடி எப்படியாவது ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிற கணக்கை எக்ஸலில் போட்டோம்னா எல்லாருக்கும் வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வரும், பணம் வருமா? இதுதான் கேள்வி. அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கோ மார்க்கெட்டை பீட் பண்ணுறதுக்கோ பணம் சேர்க்காம பீரியாடிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் லோவாக இருக்கும்போது பை பண்ணி கூட கொஞ்சம் வாங்கிக்குவோம். சராசரியாக நம்ம எஸ்ஐபியில் சிப்பில் பணம் போடுவோம். அதில் மார்க்கெட்டு கீழே விழுந்துச்சா 50,000 1 லேக்கோ லம்சம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப முக்கியமான லாபம் வந்துச்சு, நல்ல பீரியடில் நல்ல லாபம் வந்திருக்குன்னா அதை கொஞ்சம் எடுத்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியோ அல்லது வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணலாம். ஸோ பண்ணால் அந்த பணமும் வெளியில் போய் பத்திரமா இருக்கும், மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடரலாம். அப்போது ஒரு வீடோ நிலமோ வாங்கியிருந்தா கூட நாளைக்கு படிப்புக்கு அந்த வீடோ நிலத்தையும் விற்று கூட பணமாக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பீரியடில் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஸ்டாக்காக இருக்கட்டும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறலாம் கிடையாது. அப்போ திருப்பியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பணம் சேர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான வழியை தவிர
மியூச்சுவல் ஃபண்டு வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஆனால் மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது வந்து பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா நம்ம கையில் பணத்தை வச்சுக்கிட்டு பேக்கெட்டில் வச்சு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இருக்கிறதே பெரிய மார்க்கெட் ரிஸ்க்கு, அல்லது பேக்கெட் ரிஸ்க்குன்னு கூட வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம கையில் இருக்க பணம் கரைஞ்சி போயிடும். ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த ஃபண்டை பார்த்துக்குவாங்க. எப்போ உங்களுக்கும் எனக்கும் எப்போ மார்க்கெட் விழுவுன்னு தெரியுமோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் தெரியும். அப்போ அவங்க வந்து அந்த ஃபண்டை டெப்ட் ஃபண்டில் மாற்றுவாங்க, அல்லது கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமலே பத்திரமா வச்சுருப்பாங்க. மார்க்கெட் விழும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ மார்க்கெட்டில் ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, கம்பெனியில் மார்க்கெட் ரிஸ்க்கை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, லோவாக இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணி வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஃபண்டு மேனேஜரோட வேலை. அதனால் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பெருசாக பாதிச்சிடாது. ஏன்னா அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் நல்ல திறமையான ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ரிஸ்க் இருக்குது, பட் ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். நம்ம கையாளுறதை விட, நம்ம வந்து பணத்தை கையில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறத விட மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு சேஃபாக இருக்கலாம். கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல லாபமும் கொடுக்கும். லாங் டேர்மில் 10-12% நிச்சயமாக கிடைக்கும். அதுக்காக 18% கொடுத்தது 36% கொடுத்ததுன்னு நம்ம வந்து ஒரு கன்சல்டண்ட்டை மாற்றுறது, இவரை விட அவர் சம்பாரித்து கொடுத்துருவாரு அப்படின்னு ஃபண்டை மாற்றுறது, ஸோ அல்லது பெரிய எதிர்பார்ப்போட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு கோல் ஓரியன்டாக, பர்பஸ் ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா பணமும் கிடைக்கும், நமக்கு சந்தோஷமும் கிடைக்கும்.